இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நாளைய தினத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நாளைய தினத்திற்கு என்ன செய்வோம்? கையில் ஒன்றுமே இல்லையே, பணமே இல்லையே, சாப்பிட ஆகாரத்திற்கு எங்கே செல்வோம், உடுப்பதற்கு உடை எங்கே தேடி அலைவோம் என்று சொல்லி வேதனையோடு காத்திருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்பொழுதும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. இந்த ஷார்ட் மெசேஜை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல ஒரு சின்ன ஜெபத்தை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஏறெடுக்கலாமா? கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற சத்துள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை, அந்த வசனம் என்ற சத்துணவை உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து அவர்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படிக்கு கர்த்தர் நீர் பரத்திலிருந்து கரம் நீட்டி ஆசீர்வதிங்க ராஜா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பிரோஜனமான அடிமை ஒரு சின்ன விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் அப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம் 34வது வசனத்தின் முதல் பகுதி. மத்தேயு 6வது அதிகாரம் 31, 34வது வசனத்தின் முதல் பகுதி. நம்ம எல்லாரும் அந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பொக்கிஷங்களை திறந்து உங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்க, நிரம்பி வழிய செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால் எண்ணத்தை உண்போம், எதை சாப்பிடுவோம், எதை குடிப்போம், எந்த உடையை உடுப்போம், எங்கு தங்குவோம் என்று நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய தேவைகள் என்னதென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான தேவ மனிதர், அவருடைய பெயர் ஏசுதாசன். அவர் எங்கு சென்றாலும் தனக்கென்று பணமோ காசோ எதுவுமே கையில் வைத்துக் கொள்ள மாட்டார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் அவருக்கு. அதனால் எங்கு சென்றாலும் அவர் ஒன்றும் கையில் கொண்டு போக மாட்டார். ஒரு முறை அவர் பஸ்ஸில் பயணம் செய்வதற்காக பஸ்ஸில் ஏறி அமர்ந்து விட்டார். டிக்கெட் வாங்க கையில் பணம் கிடையாது. கண்டக்டர் வந்து அவரிடம் டிக்கெட்டுக்காக பணத்தை கேட்கிறார். அவர் கையில் பணம் இல்லை என்பதால் அவரை வீண் வார்த்தைகளை பேசி பஸ்ஸை விட்டு இறக்கிவிட்டார். இவர் அமைதியாக ஒன்றுமே மறுவார்த்தை எதிர்த்து சொல்லாமல் ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டார். என்ன நடந்தது? அவரை இறக்கிவிட்ட பிறகு டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுகிறார். ஆனால் அந்த பஸ் ஓடவே இல்லை. தேவனுடைய தாசனாகிய இயேசுதாசனை இறக்கிவிட்ட அந்த இடத்திலேயே அந்த பஸ் நின்றுவிட்டது. டிரைவரும் எல்லா பயணிகளும் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் பஸ் ஓடவில்லை. எல்லாரும் கண்டக்டரிடம் கோபப்படுகிறார்கள். நீங்க செய்த தப்புதான், அந்த ஐயாவை பஸ்ஸில் ஏற சொல்லுங்கள், பஸ் உடனே கிளம்பிவிடும் என்று சொல்கிறார்கள். உடனே அந்த நடத்துனர் வேறு வழி இல்லாமல்
இயேசுதாசன் ஐயாவிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார். பஸ்ஸில் வந்து அமரச் சொல்கிறார். இயேசுதாசன் ஐயாவும் வேறு வழியில்லாமல் பஸ்ஸில் வந்து அமர்கிறார். ஏறினவுடன் என்ன ஆச்சரியம் பார்த்தீர்கள் என்றால், இயேசுதாசன் சீட்டில் அமர்ந்தவுடன் ஓடாமல் நின்ற அந்த பஸ் ஓட ஆரம்பித்து விட்டது. எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? எனக்கன்பான தெய்வ ஜனமே, கையில் ஒன்றுமில்லை அவரிடம். டிக்கெட் எடுக்க பணம் கூட இல்லை. ஆனாலும் கூட ராஜ மரியாதை. பார்த்தீர்களா? சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 55 22வது வசனத்தின்படி எல்லாம் நடந்தது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அமேன், அல்லேலூயா. சங்கீதம் 55 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எங்கே இயேசுதாசன் ஐயா எவ்வளோ அவமானப்பட்ட பிறகும் கூட அவருடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இயேசு மகாராஜாவிடம் வைத்துவிட்டு அவர் சும்மா இருக்கிறார். அவருக்கு தெரியும், ஏசப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. அவர் கர்த்தர் மேல் வைத்த அந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணும்படியாய் அவர் அந்த பஸ்ஸில், ஓடாத பஸ்ஸில் ஏறி அமர்ந்தவுடன் அந்த பஸ்ஸை ஓட கர்த்தர் கிருபை அளித்தார். அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43வது வசனம் 44வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43 44வது வசனங்கள். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டது மன்றி மீதியும் இருந்தது. அமேன், அல்லேலூயா. நாம் எல்லாரும் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. அமேன், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எலிசாவை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த பெரிய தீர்க்கதரிசியை தேடி அநேக ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு சாப்பிட வைப்பதற்கு ஆகாரம் ஒன்றுமே எலிசாவிடம் இல்லை. அந்த நேரத்திலே ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக வந்து 20 அப்பங்களையும் கால் கதிர்களையும் கொண்டு வந்து வைக்கிறான். எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை அழைக்கிறான். இதை கொண்டு போய் அந்த 100 பேருக்கு சாப்பிட கொடு என்று. எலிசாவின் வேலைக்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும்? வெறும் 20 அப்பம் 100 பேருக்கு சாப்பிட கொடுப்பது எப்படி? ஒரு மனிதனை 5 அப்பம் சாப்பிட்டு விட்டால் மீதியான பேருக்கு என்ன செய்வது என்று அவன் திகைத்து நிற்கிறான். அவன் கேட்கிறான் எலிசாவை பார்த்து, இதை நான் 100 பேருக்கு கொடுப்பது எப்படி? கொஞ்சம் ஆகாரம் தானே இருக்கிறது என்று. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி கர்த்தர் மேல் வைத்த அசைக்க முடியாத விசுவாசத்தோடு சொல்கிறான், இதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, அவர்கள் நிறைவாய் சாப்பிட்ட பிறகு மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்க தரிசனமாய் உடனே இந்த வேலைக்காரன் எலிசாவுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆகாரத்தை அந்த 100 பேருக்கு முன்பாக வைக்கிறான். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிட்ட பிறகு மீதியான ஆகாரம் நிறைய இருந்தது. ஆமென், அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லையா? கர்த்தர் மேல் தன் முழு நம்பிக்கையை வைத்ததினால ஜனங்களை எலிசா கொஞ்ச ஆகாரத்தை கொண்டு திருப்தியாய் சாப்பிட வைத்ததோடு மாத்திரமல்ல, அவர்கள் சாப்பிட்டது போக மீதியானது ஏராளமாயிருந்தது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே பார்த்தோ, ஒரு தேவனுடைய தாசன் கையில் ஒரு பணமும் இல்லாமல் அருமையாய் அவருடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படி செய்து அவர் கர்த்தரிடம் மன மகிழ்ச்சியாய் இருந்தார் என்று இங்கே பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி கொஞ்ச அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு
ஆகாரங்களை நிறைவாய் கொடுத்தான் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதனால் நடக்கிறது? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அமேன். அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலும் கூட, உங்கள் கைகளில் ஒன்றுமில்லாவிட்டாலும் கூட, கொஞ்சத்தை கொண்டு உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார், உங்களுக்கு உடுத்து வைப்பார், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். அதனால் கலங்காதீர்கள், திகையாதீர்கள். கர்த்தர் மேல் உங்கள் முழு விசுவாசத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைத்து உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டு நாளைய தினத்தை குறித்து கலங்காமல் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் எல்லாம் நிறைவாகும். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் வெறுமையான களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களினாலே. அமேன். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவே தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் இறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தாகத்தோடு அலைந்து திரிந்த நேரத்திலே கன்மலையை பிளந்து தண்ணீரை சுரக்கச் செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன் நம் தேவன். அன்று ஆகார் வனாந்தரத்திலே தாகத்தினால் தன் மகன் மடிந்து போய் விடுவானே என்று அழுது புலம்பின வேளையிலே அந்த பெயர் சபாவின் வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை காணச் செய்து அவள் மகனுடைய தாகத்தை தீர்த்து அந்த சிறு பிள்ளையுடைய ஜீவனை திரும்ப வரச் செய்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். என அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா.